எப்பவும் ஒரே மாதிரி முருங்கைக்கீரை சட்னி சாப்பிடாம கொஞ்சம் கீரையிலையும் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க இது கீரைன்னு. ஏன்னா அந்தளவுக்கு இது கீரை ஸ்மெல்லே இருக்காது. அதுவும் முருங்கைக்கீரை சட்னின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய், உளுந்து, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, புளி, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு கை முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ நல்லா சூடு ஆனது பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. இதை நீங்கள் சொல்லலைன்னா யாரும் இதை நம்பவே மாட்டாங்க. இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.